மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீட் 26க்கு ரொம்ப சாலிடாக கடுமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கான வீடியோ தான் இது. லாஸ்ட் 1 year ஐ எம் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட். ஐ டெஃபினெட்லி வாண்ட் அ சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் MBBS அப்படிங்கிற ஒரு விருப்பத்துடன், ஒரு வைராக்கியத்துடன் படிச்சுட்டு இருப்பீங்க. கவனிங்க, நீட் 26 அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஃபிசிக்ஸ் எப்படி இருக்கும்? போன வருஷம் நீட் 25ல் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு, இந்த தரம் கஷ்டமாக இருக்குமா? ஓகே, ஜேஇ மெயின் இப்போ வச்சாங்களே, அதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஜேஇ மெயின், அதே +1 +2 சிலபஸ், அந்த கேள்விகள் எப்படி இருந்தது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? சரி, நீட் 24 வரைக்கும் ஒரு சின்ன ப்ரீஃபாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்கிறேன். நீட் 24 வரைக்கும் ஃபிசிக்ஸில் ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, இதில் ஒரு 25 கொஸ்டின், இதில் 10 கொஸ்டின், இதில் 10 கொஸ்டின் வரும். வெரி டிஃபிகல்ட்டே வராது, நம்ம ஈஸியாக பரிட்சை எழுதிட்டு போயிடும். ஆனால் 2025ல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2025ல் ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட்டில் இதில் ஒரு 15 கேள்வி, இதில் 10, இதில் 10, இதில் 10 அப்படி பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, நீட் எக்ஸாம் வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருச்சு. ஈவன் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களால இந்த கணக்குகளை போட முடியல. ஒரு 8 தப்பு வந்துருச்சு. அப்போது 720 மார்க்கில் 8 × 8 × -5 40 மார்க் போச்சு. அப்போ 680. இதுதான் ஆல் இண்டியா ரேங்க் 1. தமிழ்நாடு ரேங்க் 1 665. ஒரு 11 கொஸ்டின் தப்பாயிடுச்சு, -55. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுதான் காரணம். ஸோ இந்த வருஷம் இதே பிரச்சனை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம பிரச்சனையாக அதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்தாலுமே நம்ம கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. ஒரு முறை லாஸ்ட் இயர் திடீர்னு போகும்போது எதிர்பார்க்காததுனால அதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ நிறைய பேருக்கு ஒரு படப்படப்புலே கெமிஸ்ட்ரி, பயாலஜியை கூட ஒழுங்காக பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் ஆயிடுச்சு. கட் ஆஃப் எல்லாம் குறைஞ்சிச்சு, 120 மார்க்கு கட் ஆஃப் குறைஞ்சிச்சுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 618 மார்க்கு கட் ஆஃப் இருந்தது 2024. 2025ல் 506 மார்க் ஆச்சு. ஸோ 618லேருந்து 506, ஒரு 112 மார்க் குறைஞ்சது. அந்த அளவுக்கு கட் ஆஃப் குறைகிறதுக்கு காரணம் என்ன? இந்த டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின் பேப்பர். சரி, இந்த வருஷம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் பயப்படாமல் பரீட்சைக்கு போகும் பொழுது இந்த 10 கொஸ்டின் இஃப் யூ ஃபீல் வேண்டாம் அப்படின்னா கூட பரவாயில்ல, பயப்படாமல் இந்த 35 கொஸ்டின் அட்டன் பண்ணால், நம்ம 135 கொஸ்டின் அட்டன் பண்ணால் நம்ம 140 மார்க் வாங்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக பரீட்சைக்கு போகணும். தென் உங்களுடைய உழைப்பு, உங்களோட புத்திசாலித்தனம், உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இதுலையுமே எத்தனை மேக்ஸிமம் போட முடியுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ நமக்கு ஜேஇயில் எப்படி கேட்டாங்க, ஜேஇயில் ஃபிசிக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். நீட் எக்ஸாமில் ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் என்டிஏ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். சரி, நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஜேஇயில், ஜேஇ மெயின் 26ல் வந்த கேள்விகள். இப்போ இந்த வீடியோவில் நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுத்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் போட்டு காமிக்கிறேன். நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, இது டிஃபிகல்ட்டாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பிகாஸ் ஐ கேனாட் கிவ் யூ மை ஒப்பீனியன். அப்பா ஜேஇ மெயின் கஷ்டமாக இருந்துச்சுப்பா அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நீங்களே உணரணும், அதுதான் முக்கியம். ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா, எப்போதுமே நீட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக இருக்கும். ஜேஇ மெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜேஇ அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னும் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். இதுதான் 2023-24ல் இருந்த விஷயம். நீட் 25ல் தான் என்ன பண்ணிட்டாங்க, 2025ல் நீட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் ஜேஇயை விட அதிகமாக்கிட்டாங்க. அட்வான்ஸை விட கம்மி, ஆனால் ஜேஇயை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி நீட் எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் ஆக்கிட்டாங்க. இன்னொரு கூடுதல் டிஃபிகல்ட்டி என்னென்னா, 45 கொஸ்டின்ஸ் இன் 60 minutes 1 hour. அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் சேர்த்து 3 hours, ஃபிசிக்ஸுக்கு மட்டும் 1 hour. ஆனால் மெயின் பொறுத்த வரைக்கும்
25 கொஸ்டின்ஸ் இன் 1 hour. இது நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுது, என்டிஏ காதில் விழுகலை. சரியா? அதாவது 25 கொஸ்டினுக்கு 60 minutes, 45 கொஸ்டினுக்கு 60 minutes. அப்போ கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்ல? அதான் கிடையாது, டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், டைமும் கம்மியாக தான் இருக்கும். குறுக்க இன்விஜிலேட்டர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணவும் செய்வாங்க. அதெல்லாம் மீறி தான் நீ மார்க் வாங்கணும். இதுதான் நம்மளுடைய நீட் சேலஞ்ச். ஓகே, ஒரு கொஸ்டினாக பார்ப்போம். இந்த 3 கொஸ்டின் பார்ப்போம். இன்னொரு விஷயம், நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நீட் சம்மந்தமான விஷயங்கள், ஜேஇ மெயினில் என்னென்ன ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வந்துச்சுங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தென் அனதர் திங் வந்து, சார் 3 கொஸ்டின் 6 கொஸ்டின் 9 கொஸ்டின் எங்களுக்கு பத்தாது, எல்லாமே வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 3 minutes 4 minutesல எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்ல போகிறேன். கவனிங்க. இப்போ வாட் இஸ் த ஹீட் ப்ரொடியூஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஏபி? ஸோ ஹீட் அப்படின்னா I² RT. ஹீட் ப்ரொடியூஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இதில் 5 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது ஒரு வீட்ஸ்டோன் நெட்வொர்க். பொதுவாகவே ஒரு 5 ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 90% அது ஒரு வீட்ஸ்டோன் நெட்வொர்க் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஓகே, இது ஒரு வீட்ஸ்டோன் நெட்வொர்க். பிகாஸ் இதில் பவர் கனெக்ஷன் இங்கே இருக்குது, இது 2 கடையில் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. இட்ஸ் லுக்ஸ் லைக் அ வீட்ஸ்டோன். அந்த பிரிட்ஜ் பேலன்சிங் கண்டிஷன் P/Q = R/S இதில் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறேன். 1/2 = 2/4 கரெக்டாக வருது. அப்போ கேல்வனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாது. அப்போ இந்த பாதை வழியாக கரண்ட் போகாது. கரண்ட் போகாத ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னத்துக்கு தூக்கிடலாம். அப்போ ஏக்கும் பிக்கும் இடையில ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 3 இருக்குது, 2 + 4 6 இருக்குது. அப்போ 3ம் 6ம் பேரலலில் இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா, the resistance is product by sum which is actually equal to 2 இருக்குது. ஓகே, கரண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா, இங்கே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ there is an internal resistance 1 ohm attached with the battery, அதாவது பேட்டரியுடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ டோட்டலாக ரெசிஸ்டன்ஸ் இங்கே 2 ohm இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு 1 ohm சேர்க்கும் போது the effective resistance is 2 + 1 3 ohm இருக்குது. அப்போ how much current will flow? I = V/R. பொட்டென்ஷியல் வந்து 9, இது வந்து 3. அப்போ 3 ஆம்பியர் கரண்ட் வந்து போகும். ஓகே, ஃபைன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 ஆம்பியர் கரண்ட் இங்கே வருது. கேள்வி என்ன? இதில் எவ்வளவு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது? அப்போ எவ்வளவு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கரண்ட் 3 ஆம்பியர். ஓகே, அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? தட் இஸ் 2 ohm. ஓகே, இன்டு 2. டைம் வந்து 1 minute. 1 minute அப்படின்னா 60 seconds. அப்போ டைம் வந்து 60 seconds. ஓகே, மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, மொத்தம் எவ்வளவு இருக்கு சாரி அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ we have got 9 × 2 × 60. 9 × 60 540 × 2 1080 joules. So the correct answer to this problem is option 1. Okay, so நீங்கள் சொல்லுங்க. இது JEE Main 2026 இப்போ ஜனவரி மாதம் வந்தது, நம்ம இப்போ மார்ச் மாதத்தில் இருக்கோம். இந்த கேள்வி ஒரு சில பேர் JEE போய் எழுதியிருப்பீங்க. நம்ம நீட்டு தான் படிச்சுட்டு இருக்கோம், இருந்தால் கூட ஒரு ப்ராக்டிஸ்க்காக போகலாம் அப்படின்னு ஒரு ஃபீஸ் கட்டி போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதுவீங்க. மேத்தமேட்டிக்ஸை மட்டும் விட்டுட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்லாம் போய் எழுதி பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் ஒரு 25 கொஸ்டின் ஃபிசிக்ஸ் 25 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு டோட்டலி 10 தரம் அந்த பரீட்சை நடந்துச்சு. டோட்டலி 250 கொஸ்டின் ஃபிசிக்ஸ் 250 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி கொடுக்க போகிறேன். எப்போ கொடுக்க போகிறேன், எங்கே கொடுக்க போகிறேன் நான் சொல்கிறேன். இந்த கேள்வி எப்படி இருக்குது? ஈஸியாக, மாடரேட்டாக, டிஃபிகல்ட்டாக? நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க. அடுத்த கேள்விக்கு நான் போகிறேன். ரைட், த டோட்டல் லெங்த் ஆஃப் த பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர். சார் உடனே பொட்டென்ஷியோமீட்டர் டெலிட்டட் போர்ஷன் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை அங்கே வந்திருக்கு. பட் திஸ் இஸ் அ மீட்டர் பிரிட்ஜ். பொட்டென்ஷியோமீட்டருங்கிறது மீட்டர் பிரிட்ஜ், பொட்டென்ஷியோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டுமே வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கோட அப்ளிகேஷன் தான். இதில் ஏபிங்கிறது 50 சென்டிமீட்டர், the length is 50 centimeter. இதில் பிங்கிற பாயிண்ட் ஜாக்கி பொசிஷன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
If P is the point where the galvanometer shows 0 reading, then the length AP is, அதாவது Pங்கிறது பேலன்சிங் பொசிஷன். அப்போ வந்து மீட்டர் பிரிட்ஜில் என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா P by Q is equal to L by 100 minus L. இங்க மொத்தம் வந்து 50, அப்போ 50 minus L. Wheatstone நெட்வொர்க்கோட கான்செப்ட் தான் இது. P by Q is equal to resistance of the first part of the wire divided by resistance of the second part of the wire அப்படிங்கிறது தான் கான்செப்ட். போன கணக்கில் நம்ம போட்ட அதே கான்செப்ட் தான் இதுக்கு வந்திருக்கு. பிகாஸ் இது வேற வேற ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். 10 தரம் பரீட்சை நடந்திருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு பரீட்சையில் அது வருது, செகண்ட் பரீட்சையில் இது வருது. அதனால் என்ன சார் ஒரே மாடலில் 2 கேள்வி ஒரே பரீட்சையில் கேட்பாங்களான்னு அப்படி கேட்க மாட்டாங்க, வேறு வேறு பரீட்சையில் கேட்டிருக்காங்க. ஓகே, P by Q 6/4 ஈக்குவல் டு L by 50 minus L. 6/4னா 3/2. சரி, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2L is equal to, இதை பெருக்கு 150 minus 3L, இது அங்கே கொண்டு வா. 5L is equal to 150. அப்போ L எவ்வளவு? 30. அப்போ L அப்படிங்கிறது என்ன? AP. இந்த லெங்க் AP. லெங்க் AP எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 30 சென்டிமீட்டர். அதனால் ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, லுக் அட் திஸ் கொஸ்டின், லுக் அட் த சொல்யூஷன். வாட் டு யூ ஃபீல்? ஈஸியா மாடரேட்டா? என்னோட ஒப்பீனியன் வெரி ஈஸி. ஓகேயா? அடுத்தது போகலாமா? ரைட். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் எப்படி இருக்குது பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டு பேனாவை எடுத்து போட்டு பார்த்துட்டு தென் நான் எப்படி போடுறேன் அப்படி பார்த்தாலும் பார்க்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? ரைட். இப்போது 2 known resistances, இது R, இது 2R. ஒரு unknown resistance X is connected like this. The equivalent resistance between the points A and B is X. சரி, இங்க இருக்கிறது R, இங்க இருக்கிறது 2R plus X. இது ரெண்டும் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா X அப்படிங்கிறாங்க. அப்ப மொத்தம் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன? RP. RPனா என்ன? ப்ராடக்ட் டிவைடட் பை சம். இப்போ RPங்கிறதும் X, ப்ராடக்ட் ஆஃப் திஸ் என்ன? R into 2R plus X. சம், இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? இதையும் கூட்டினா என்ன வரும்? 3R plus X. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 3RX plus X square is equal to 2R square plus RX. இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வருவோம். ஸ்மால் லெட்டர் பயன்படுத்திக்கிறேன். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் 2RXல RX போயிடுச்சு, சாரி 3ல 1 போயிடுச்சு, 2RX மைனஸ் 2R ஸ்கொயர் இஸ் 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ரைட்டா? நமக்கு இந்த மாதிரி AX ஸ்கொயர் பிளஸ் BX பிளஸ் C ஈக்குவல் டு 0 ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். வேல்யூ ஆஃப் X இஸ் மைனஸ் B பிளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் B ஸ்கொயர் மைனஸ் 4AC by 2A 10th ஸ்டாண்டர்டில் படித்தது. அதை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் X இஸ் ஈக்குவல் டு மைனஸ் B பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் B ஸ்கொயர் மைனஸ் 4AC. புரியுதா? ஏங்கிற இடத்துல 1 இருக்கு, பிங்கிற இடத்துல 2R இருக்கு, சிங்கிற இடத்துல மைனஸ் 2R ஸ்கொயர் இருக்கு. இதை அப்படியே அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை 2A டிவைடட் பை 2 இன்டூ 1. சரி சார், என்ன சார் வருது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான் அது, மைனஸ் 2R. இங்கே பிளஸ் ஆர் மைனஸில் ஐ ஷுட் டேக் பிளஸ். ஏன்? த ரெசிஸ்டன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். இங்கே எவ்வளோ இருக்குது? 8 4 12 12R ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகே ஒரு ஸ்டெப் எழுதுகிறேன், 12R ஸ்கொயர் டிவைடட் பை 2. ரூட் 12 என்ன? மைனஸ் 2R பிளஸ் 2 ரூட் 3R டிவைடட் பை 2. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? பாசிட்டிவாக ஃபஸ்ட் எழுதலாமா? ரூட் 3 மைனஸ் 1 இன்டூ ஆர்னு வருது. இந்த ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கு. ஆப்ஷன் 1ல் இருக்கு. ஸோ இஸ் இட் ஈஸி or moderate or difficult? What do you feel? சரி, ஒரு தரம் பார்க்கலாமா? we can say இது வந்து கொஞ்சம் moderate நம்ம சொல்லலாம். this is actually easy and this is also இந்த Wheatstoneலாம் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. this is also easy. அப்போ நான் உங்களுக்கு வந்து ஜெய் மெயின் பொறுத்த வரைக்கும்
ஒரு 3 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதில் 2 கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, ஒரு கொஸ்டின் மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் பேசும்போது அப்போ டிஃபிகல்ட் வெரி டிஃபிகல்ட்லாம் ஜெய் மெயினில் இருக்காதா அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ வெயிட் அண்ட் வாட்ச். நவ் ஐ எம் கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சார் எனக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க சார், இது மாதிரி பிட்டாக வேணாம் சார், கம்ப்ளீட்டாக கொடுங்க சார் அப்படின்னா யூ ஹாவ் டு கம் ஃபார் அ ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம். அகெயின் ஃப்ரீ தான், ஒன்றும் காசுலாம் ஒன்றும் இல்லை. ஜெய் எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், வீட்டிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி அங்கே போகணும், பரீட்சை எழுதணும், திரும்பி வரணும், செலவாகும். இது செலவே கிடையாது. ஜெய் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வாங்கினோம்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் 25 கொஸ்டின் தான் கிடைக்கும். இதில் 25 × 10 250 physics question, 250 chemistry question, 250 physics question, 250 chemistry question asked in the recent JEE 2026 examination in the form of a booklet. You will get it with the correct answer key. You have to register for the free NEET model examination. இது என்னைக்கு நடக்குது, எங்க நடக்குது? 12th of April இது நடக்குது. This is a Sunday. இது மத்தியானம் 2 to 5. எக்ஸாம் சென்டர்ஸ் திருச்சி அண்ட் மதுரை. திருச்சியில் நம்மளுடைய சக்தி நீட் அகாடமி பாய்ஸ் கேம்பஸ் திருச்சி, இது சக்தி நீட் அகாடமி கேர்ள்ஸ் கேம்பஸ் மதுரை. கூகுள் மேப்பில் லொக்கேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். உடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் புக் இஸ் ஃப்ரீ ஒன்லி ஃபார் த ஃபஸ்ட் 100 ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு 101 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் உடனே டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க, ஒரு லிங்க் இருக்கும், லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஸ்மால் டீட்டெயில்ஸ் தான், ஒரு 3-4 காலம்ஸ், அதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி டக்குன்னு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ்: திருச்சி 001 to 100. இதுக்குள்ளே உங்களுக்கு நம்பர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு புக்கு ரிசர்வ்டு. மதுரை 001லேருந்து மதுரை 100 பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். மதுரையிலையும் எழுதலாம், திருச்சியிலையும் எழுதலாம். வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க, கிளிக் பண்ணுங்கள், பதிவு பண்ணுங்கள். திஸ் இஸ் டோட்டலி ஃப்ரீ அண்ட் அருமையான புத்தகம். JEE மெயின் 26ல் என்ன தான் NTA கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. நாட் ஓன்லி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. யாராவது விடலாமா? நீங்கள் புத்திசாலி தானே, உடனே வாங்க. தேங்க்யூ.